ஒருத்தருக்கு 3 பொட்ட பிள்ளையா போச்சு. 3 பிள்ளைங்களும் பெருசாகிடுச்சுங்க. 2 பிள்ளைய கொஞ்சம் வசதியான இடத்துல கட்டி கொடுத்துட்டாங்க. இந்த 3வது பிள்ளைய கட்டி குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை. ஒரு ஏழை பையன் வந்து அந்த பையனுக்கு கட்டி வச்சுட்டாங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, கட்டிட்டு போயிருந்துமே நமக்கு குழந்த 10 வருஷத்துக்கு இருக்கக்கூடாது, நம்ம சம்பாதிக்கணும், சம்பாரித்து சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுற வரைக்கும் நமக்கு குழந்த இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புருஷனும் முன்னாடி நைட்டும் பகலும் கருத்தாக சம்பாதிக்கிறாங்க. தின்னதுங்காமல் சம்பாரித்து 6 வருஷத்துலேயே ஒரு இடத்த வாங்கி சின்னதாக ஒரு இடத்த வாங்கிட்டாங்க. 7 வருஷம் 8 வருஷங்கும்போது ஒரு வீடு கட்டிட்டாங்க. கட்டுறதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்த, அவங்க குழந்த வச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி ஒரு வைராக்கியமாக சம்பாதிக்கணும். மனுஷனுக்கு தேவை வைராக்கியம் தான். பொறாமை, போட்டி, கெட்டெண்ணம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. வைராக்கியம் சம்பாதிக்கணும், நம்ம இதை சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மனசில் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதை விலக விடக்கூடாது. அது மனசுக்குள்ளேயே வச்சு சாதிக்கணும். 10 வருஷம் கழித்து அந்த பிள்ளை குழந்தை பார்த்துட்டு இன்றைக்கி நல்லா இருக்குது. அது மாதிரி வைராக்கியம் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வரும். பொறாமை, போட்டி, கெட்டெண்ணம் இதெல்லாம் நம்மளை அழிச்சு விடும்.